மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம முத்துநகர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் புக்ஸை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற புத்தகங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் புக்ஸ் வரும், ஸ்டாட்டிக்காகவும் சில புக்ஸ் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எழுதியிருப்பாங்க, சமீபத்தில் எழுதி அவார்டு ஏதாவது வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லை புகழ்பெற்ற புத்தகமாக இருக்கும், அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். நமக்கு ஸ்டாட்டிக்காகவே நிறைய புத்தகங்கள் வந்து ஃபேமஸான புத்தகங்கள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி புத்தகங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அண்ட் இரா ஆஃப் டார்க்னஸ் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சசி தரூர் அவர்கள். இவர் வந்து இந்த கேரள மாநிலத்தை சார்ந்தவர். இவர் ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர், மாநிலங்களவை அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உறுப்பினராகவும் இருக்காங்க. ஸோ நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்காங்க. அடுத்ததான் இந்த புக்கை பொறுத்தளவில் இந்த புக்கை அவங்க எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016 காலகட்டத்தில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து 2019 காலகட்டத்தில் சாகித்ய அகாடமி விருது வந்து இது பெற்றிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு புகழ்பெற்ற புத்தகம். ஸோ இது போக இதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்தியா வந்து எவ்வளோ துயருற்றுது, ஸோ இந்தியாவோட அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக எழுதியிருக்கிறதா இந்த புக்கு. ஸோ இதை பற்றி எழுதினது தான் இந்த டார்க்னஸ் அப்படிங்கிறது, த பிரிட்டிஷ் எம்பரர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புகழ்பெற்ற த கைடு அப்படிங்கிற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கைடு அப்படிங்கிற நாவலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்.கே. நாராயணன் அவர்கள் தான் இந்த கைடை எழுதியிருப்பாங்க. ஸோ இது பொறுத்தளவில் இது எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1958 காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960 காலகட்டத்தில். இதே புக்கை பார்த்தீங்க அப்படின்னா பின்னால் திரைப்படமாக எடுத்திருக்காங்க. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1965 காலகட்டத்தில் திரைப்படமாக எடுத்திருக்காங்க. அப்போ பாருங்க, எழுதப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 58. விருது சாகித்ய அகாடமி விருது வாங்கும். சாகித்ய அகாடமி விருதை பொறுத்தளவுல இந்தியாவில் எழுதப்படுற இலக்கியங்களுக்கு அந்தந்த மொழிகளில் வந்து விருதுகள் வழங்கப்படும். அந்த வகையில் இந்த புக்குக்கும் வந்து 1960 சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து இந்த புக்கை தழுவி வந்து ஒரு திரைப்படம் வந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1965 காலகட்டத்தில். ஸோ இதுதான் இதில் சொல்கிறாங்க. இதில் வந்து எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனை நகரம், மால்குடி அப்படிங்கிற ஒரு கற்பனை நகரத்தை பற்றி தான் இதில் பேசியிருப்பாங்க. இதில் இந்த மால்குடி அப்படிங்கிற நகரத்தில் ராஜு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருப்பார். ஸோ இவர் வந்து சுற்றுலா பயணத்திலிருந்து ஆன்மீக பயணத்தை நோக்கி, அதாவது சுற்றுலா பயணி கைடாக இருந்திருப்பாரு, அதாவது சுற்றுலா கைடாக இருந்திருப்பாரு. பின்னால என்னவா மாறிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக கைடாக மாறிடுவார். ஸோ இதுதான் இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கைடு அப்படிங்கிற புக்கை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்.கே. நாராயணன் அவர்கள். இந்த புக்கோட ஸ்டோரி தான் இது எல்லாமே. ஸோ பார்த்துக்கோங்க, த கைடு அப்படிங்கிறது ஆர்.கே. நாராயணன். நெக்ஸ்ட் பாருங்க. சர்வதேச புக்கர் பரிசு வென்ற டாம் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாம் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிறத நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க தான் இந்த நூலோட ஆசிரியர். இந்த புக்கை இங்கிலீஷ்ல யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்சி வெல் அப்படிங்கிறவர் தான். டெய்சி வெல் அப்படிங்கிறவர் இந்த புக்கை இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. டெய்சி வெல் அப்படிங்கிறவர். சரிங்களா? அடுத்து இந்த புக்குக்கான உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சமாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெட் சமாதி அப்படிங்கிற பேர்ல தான் இதை சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பட்டு தான் இந்த டாம் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிறது. ஸோ இங்கிலீஷ்ல இவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு புக்கை வந்து நம்ம என்ன லாங்குவேஜில் எழுதினாலும் அது இங்கிலீஷ்ல மாற்றும் போது தான் அதற்கான அந்த சர்வதேச அவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த வகையில் சர்வதேச புக்கர் பரிசை இது வென்றிருக்கு. இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெண்மணி, 80 வயது பெண்மணி, அவரோட கணவர் இறந்ததை துயரமா அவங்க வந்து பிரிந்து பாகிஸ்தான் போற நினைவா இந்த புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கணவரோட மரணம் வந்து அவங்கள பிரியா துயரத்துக்கு ஆழ்த்தி இருக்கும். அதை நினைச்சு அவங்க புக்கா, அந்த 80 வயது பெண்மணியை நினைச்சு இவர் புக்கா வந்து எழுதியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க புக்கா எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் டாம் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற பேர்ல வந்து புக்கை எழுதியிருக்காங்க. இது வந்து புக்கர் பரிசை வென்றிருக்கு. புக்கர் பரிசை வந்திருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இந்தி நாவல்னு சொல்றாங்க. ஸோ புக்கர் பரிசு வென்ற முதல் இந்தி நாவல் இதுதான். அதுதான் இதோட ஸ்பெஷல். நெக்ஸ்ட் பாருங்க. வெயிட்டிங் ஃபார் எ விசா அப்படிங்கிற
சுயசரிதை என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் எ விசா அப்படிங்கிற சுயசரிதை வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் அவர்களோட தான் இந்த வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிற சுயசரிதை. இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935 to 36 காலகட்டம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் அவரோட சுயசரிதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் ஃபார் எ விசா அப்படிங்கிறது. ஸோ இதில் எதை பற்றி எழுதியிருப்பாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற தீண்டாமை மற்றும் சாதிய ஒழிப்பு பற்றி அவரோட தனிப்பட்ட கருத்துக்களை வந்து அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற தீண்டாமை மற்றும் சாதிய ஒழிப்பு பற்றி அம்பேத்கர் அவர்களோட தனிப்பட்ட கருத்துக்களை வந்து இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935-36 காலகட்டத்தில் அவர் வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் விசா B.R. அம்பேத்கர் அப்படிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, த குட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்ற புத்தகத்திற்காக புக்கர் பரிசு வென்றவர் யாரு அப்படிங்க. இந்த புக்கர் பரிசை பொறுத்தளவில் சிறந்த புத்தகங்களுக்கு சர்வதேச லெவலில் கொடுக்கப்படுற அந்த அவார்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த புக்கர் பிரைஸ். அப்போ புக்கர் பிரைஸை வந்து ஒரு புக்கு வாங்குது அப்படின்னா அது வந்து ஃபேமஸான புக்காக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறது யாரோட புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அருந்ததி ராய். ஸோ இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் தான். அருந்ததி ராய் புக்ஸ், நிறைய புக்ஸ் வந்து ஃபேமஸான புக்ஸ்லாம் இருக்கும். அந்த வகையில் இந்த புக்கு வந்து புக்கர் பரிசை வென்றிருக்கு. ஸோ இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அதே வருஷத்தில் இந்த புக்கு வந்து இந்த புக்கர் பிரைஸை வாங்கியிருக்கும். ஸோ சில புத்தகங்களுக்கு வந்து லேட்டர் வந்து புக்கர் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க, சில புத்தகங்களுக்கு அந்த வருடங்கள்லேயே புக்கர் பிரைஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த வகையில் அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துக்கு 1997 பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து புக்கர் பிரைஸ் கிடைச்சிருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது அவர் எழுதின ஃபர்ஸ்ட் புக்காக, அவங்க எழுதின புக்குக்கே இந்த புக்கர் பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. ஸோ அதுவும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பாருங்கள், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற வரலாற்று நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஸோ இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நம்ம சுதந்திர காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் வந்து எழுதியிருப்பாங்க. யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. குறிப்பாக வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தையை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே ஸ்பெஷலாக சொல்லப்படுது. ஸோ இதையே நம்மளுக்கு கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலுக்குள்ளே தான். இதுல எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த கால, அதாவது இந்தியாவோட வரலாறு, கலாச்சாரம், அது இந்தியாவோட தத்துவம், இதை பத்தி பேசியிருப்பாங்க. இந்தியா வந்து கடந்து வந்த பாதை, அதை பற்றின விரிவான புரிதலை வந்து இந்த புக்ல எழுதியிருப்பாங்க. இந்த புக்கு எப்போ எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1942 to 46 காலகட்டத்தில் அகமது நகர் கோட்டை சிறையில் வந்து அவங்க இருப்பாங்க. அங்கே வச்சு எழுதப்பட்டதுதான். தலைவர்கள் பொறுத்தளவில் சிறையில் வச்சு தான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. அந்த வகையில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அகமது நகர் கோட்டை சிறையில் அவர் இருக்கும்போது 1942 to 46 காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. இது பின்னால் நாட்டுடைமையெல்லாம் ஆக்கியிருப்பாங்க. ஸோ அது வேற. அடுத்து பாருங்க, பிளேயிங் இட் மை வே அப்படின்னு சொல்லி எந்த விளையாட்டு வீரரின் சுயசரிதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிறது கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட புக்கு தான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பாங்க. இதில் எதை பற்றி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட 16 வயதிலிருந்து 40 வயது வரை உள்ள 24 வருடங்களோட அனுபவங்களை அவர் வந்து அதில் பகிர்ந்திருப்பார். இதில் போக அவரோட தனிப்பட்ட நுண்ணறிவு, அதாவது டெக்னிக்ஸ், அவர் வந்து எந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் அந்த கேம்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நுண்ணறிவு எழுதியிருப்பாங்க. அடுத்து வந்து 100 செஞ்சுரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சாதனை பற்றியும் அந்த புத்தகத்தில் விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயிங் இட் மை வே அப்படிங்கிறது யாரோட புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவரோட புத்தகம் தான். அடுத்ததாக பாருங்க, சமஸ்கிருத காவியமான அபிஞான சாகுந்தலம் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அபிஞான சாகுந்தலம் யார் எழுதினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாசர் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. காளிதாசர் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் முதல்ல சமஸ்கிருத கவிஞர், அப்புறம் நாடக ஆசிரியரும் சொல்றாங்க. நாடக ஆசிரியரும் கூட. இது போக இந்த அபிஞான சாகுந்தலம் போக மேகதூதம், சாகுந்தலம்,
அடுத்து வந்து ரகுவம்சம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் இதில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மகாபாரத மன்னரான துஷ்யந்தா, அதாவது மகாபாரத கதையில் வர்ற மன்னனான துஷ்யந்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அதற்கு இணையா பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவி. தலைவனா துஷ்யந்தன் வருவார், தலைவியா யார் வருவாங்க அப்படின்னா சாகுந்தலா. ஸோ இவங்களை பற்றி தான் இந்த புக்கில் வந்து அவர் பிரீஃபாக எழுதியிருக்காரு. ஸோ அபிஞான சாகுந்தலம் அப்படிங்கிறது, ஸோ அபிஞான அப்படிங்கிறது அந்த மன்னனை குறிக்கும் விதமாகவும், சாகுந்தலம் அப்படிங்கிறது அந்த தலைவியை குறிக்கும் விதமாகவும் இந்த புத்தகத்தில் காளிதாசர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்ததான் பாருங்க, த ஒயிட் டைகர் என்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ஒயிட் டைகர் அப்படிங்கிற நாவலை எழுதினவர் அரவிந்த் அடிகா அப்படிங்கிறவர். அரவிந்த் அடிகா அப்படிங்கிறது ஒயிட் டைகர் அப்படிங்கிற நாவலை எழுதியிருக்காங்க. இந்த புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2008 காலகட்டத்தில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதே வருடத்திலே இந்த புக்கும் பார்த்தீங்கன்னா புக்கர் பிரைஸை வென்றிருக்கும். இந்த புக்கும் புக்கர் பிரைஸை வென்றிருக்கு. இது போக இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை வின் பண்ற 40வது மேன் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து இந்த அரவிந்த அடிகா அப்படிங்கிறவர் பெறுறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா வம்சாவளியை சார்ந்தவர். இந்தியா ஆஸ்திரேலியா வம்சாவளியை சார்ந்தவர். இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த 4வது இந்த விருதை பெறும் புகழ்பெற்ற நபர். அதாவது இந்த புக்கர் பிரைஸை பெறுற 4வது இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலும் இருக்கு. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா வம்சாவளியை சேர்ந்தவர், 4வது புக்கர் பிரைஸை வென் பண்ணும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அடுத்ததா பாருங்க, மிட் நைட் சில்ட்ரன் அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிட் நைட் சில்ட்ரன் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டி அவர்கள் தான் இந்த மிட் நைட் சில்ட்ரன் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர். இந்த புக்கு எப்போ எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 காலகட்டத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கும். 1981 காலகட்டத்தில் இந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு. இதே வருடத்தில் புக்கர் பிரைஸையும் வென்றிருக்கும். அது போக நிறைய விருதுகளை பின்னாட்கள்ல 1993 காலகட்டம், 2008 வேற சர்வதேச பிரைஸ் எல்லாம் வந்து இது வின் பண்ணியிருக்கு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தை பத்தி தான் எழுதியிருப்பாங்க. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நடந்த கொடுமைகளை பத்தி தான் இந்த இதையும் எழுதியிருப்பாங்க. ஸோ மிட் நைட் சில்ட்ரன் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் குழந்தைங்களை கூட விட்டு வைக்காம அவங்க கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துல வந்து இந்த ஆசிரியர் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்ததா பாருங்க, விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறது யாருடைய சுயசரிதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோடது. 1999 தான் இந்த புக்ஸை எழுதியிருப்பாங்க. ஸோ 1999 தான் இந்த புக்கை எழுதியிருப்பாங்க. ஸோ 11வது குடியரசுத் தலைவராக 2002 அவங்க வந்து பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ 11வது குடியரசுத் தலைவராக 2002 அவங்க பதவி ஏற்றிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கை வந்து அவங்க இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. என்ன மாதிரி எழுதியிருப்பாங்க அப்படின்னா அவரோட கடந்து வந்த பாதைகள் எழுதியிருப்பாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆரம்ப பள்ளி படிப்பிலிருந்து அவரோட படிப்புகளை ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கனவு, 3வது விஞ்ஞானம், அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு. ஸோ கனவு அப்படிங்கிறது அவர் வந்து ஏர் பைலட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஸோ அந்த கனவை பற்றி எழுதியிருப்பாங்க. விஞ்ஞானம் பொறுத்தளவில் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, DRDOவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தலைமை பண்பு அப்படிங்கிறது அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள அந்த ஸ்டோரிஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியிலலாம் அவங்க எழுதியிருக்காங்க. இதுல தான் அவங்க ஒரு முக்கியமான கோர்ஸை சொல்லியிருப்பாங்க. தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி அப்படிங்கிற வார்த்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த வார்த்தை வந்து அந்த புத்தகத்தில் அவர் ஹைலைட் பண்ண ஒரு விஷயம். அது போக விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான் இவங்களோட அனுபவங்களெல்லாம் வந்து அவங்களோட இருந்தப்போ உள்ள அனுபவங்களெல்லாம் வந்து அந்த புக்கில் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் விங்ஸ் ஆஃப் ஃபயர், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அடுத்ததாக பாருங்க, ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குஷ்வந்த் சிங் அப்படிங்கிறவர் தான் இந்த ட்ரெயின் டு நாவல் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாரு. ஸோ இது எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 நடைபெற்ற இந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது என்ன,
பிரிவினை நடந்திருக்கும். அது போக இந்தியாவில் இருக்கிறவங்க பாகிஸ்தான் போயிருப்பாங்க, பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பிரிவினை நடக்கும்போது அந்த டைமில் நடந்த அந்த கிளர்ச்சியை மனமுகுந்து வந்து 1956 இவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதுதான் இதில் வந்து அந்த சமூக இயக்கம் அப்புறம் வந்து அந்த காலகட்டம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத விளக்கும் விதமாக தான் இந்த இது. ஸோ அப்போ பாருங்க, அந்த சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் நம்மளுக்கு எழுதப்பட்ட புக்கு எல்லாமே இந்திய லெவலில் முக்கியமான புத்தகங்கள். ஸோ அந்த வகையில் ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறது புகழ்பெற்ற நாவல் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஸ்வந்த் சிங் அப்படிங்கிறவர். அடுத்ததாக பாருங்க, அன்பிரேக்கபிள் என்பது எந்த இந்திய குத்துச்சண்டை வீரரின் சுயசரிதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், மேரிகோம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அந்த குத்துச்சண்டையில் அதுவும் பெண்கள் பிரிவில் வந்து புகழ்பெற்ற உச்சத்தை அடைஞ்சாங்க. 6 முறை உலக சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. 6 முறை உலக சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மெடல்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் இந்த மேரிகோம் அவர்கள். இவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தை சார்ந்தவங்க. மணிப்பூர் மாநிலத்தை சார்ந்தவங்க இவங்க தான் இந்த புக்கு எழுதியிருக்காங்க, அன்பிரேக்கபிள் அப்படிங்கிறது. இவங்க எந்த மாதிரி வாழ்க்கையை கடந்து வந்தாங்க, இவங்களோட வாழ்க்கைக்கான போராட்டம், அப்புறம் இந்த குத்துச்சண்டை விளையாட்டில் கிடைச்ச அனுபவங்களை பற்றி தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க. ஸோ அன்பிரேக்கபிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிகோம் அவர்கள் தான். அடுத்ததாக பாருங்க, த ஆல்கிமிஸ்ட் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாலோ கோயாலோ அப்படிங்கிறவர் தான் த ஆல்கிமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் இதற்கான உண்மையான பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரசவாசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரசவாசி அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான பேர். இது பாருங்க, 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு, அதாவது நிறைய இப்போ பைபிள் திருக்குறள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும், ஆனால் அது பின்னால வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். இவருக்கு வந்து என்னன்னா, இவர் உயிரோடு இருக்கும்போது இந்த நூலை வந்து 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்து அது கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 கோடி பிரதிகள் வந்து விற்பனையாயிருக்கு. இதுவுமே ஒரு ஃபேமஸாக சொல்லப்படுது. அடுத்து வந்து இதில் வந்து எகிப்தில் இருக்கிற அந்த ஒரு புதையலை தேடி ஒரு கேரக்டர், அதாவது எகிப்தில் பார்த்தீங்க அப்படின்னா எகிப்தில் பிரமிட் இருக்கும்ல, அங்கே ஒரு புதையல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புதையலை தேடி ஒரு கேரக்டர் வந்து பயணமாகிற கதையை தான் இந்த புத்தகத்தில் இவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஆல்கிமிஸ்ட் அப்படிங்கிறது எகிப்தில் உள்ள பிரமிடில் புதையல் இருக்கிறத தேடி போகிற ஒரு கேரக்டரோட கதையை தான் இந்த ஆல்கிமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த பாலோ கோயாலோ அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக பாருங்க, A Brief History of Time அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிய அறிவியல் அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் தான். ஸோ இந்த A Brief of History of Time அப்படிங்கிறத எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. ஸோ இவரோட புத்தகங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. இவர் எதை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளை அப்புறம் பெருவெடிப்பு, ஸோ இதை பற்றிலாம் வந்து பிரீஃபாக வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ 1988 காலகட்டத்திலேயே ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோட புக்கம் வந்து வெளியாகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்ற பொருளாதார நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்ற பொருளாதார நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித் அவர்கள். இந்த வெல்த் ஆஃப் நேஷன்ஸை பொறுத்தளவில் இது வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1776 சார்ந்தது. இவரை தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ பொருளாதாரத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. பொருளாதாரத்துக்கு அடிப்படை நூலாகவும் இந்த நூல் தான் அமையுது. ஸோ பொருளாதாரத்தை பொறுத்தளவில் பொருளாதாரத்துக்கு அடிப்படை நூலாகவும் த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் தான் அமையுது. அடுத்ததாக பாருங்க, த ஆடோசிட்டி ஆஃப் ஹோப் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரக் ஒபாமா அவர்கள். இந்த பாரக் ஒபாமாவை பொறுத்தளவில் இவர் வந்து யூஎஸோட பிரசிடெண்டாக 2 வாட்டி இருந்திருப்பாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2006 இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. 2006 இந்த புக்கை வெளியிட்டு 2008 அவர் வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்காக நின்றுப்பார். ஸோ இந்த புக்கு வந்து இந்த டைமில் நல்ல ஃபேமஸாக இருந்தது. அவரோட எலெக்ஷனுக்கு உதவுனதா பின்னால வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அரசியல்
ஸோ ரெண்டை பற்றியுமே இந்த புக்கில் வந்து ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 2006 வெளியிடப்பட்ட இந்த புக்கு அவரோட 2008 அந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு பெரிதும் உதவுனதா பின்னால் அவரே குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹாரி பாட்டர் தொடரின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜே.கே. ரவுலிங் அப்படிங்கிறவர் தான் ஹாரி பாட்டர் தொடரோட ஆசிரியர். ஸோ இது வந்து புத்தகமாக வெளியிடப்பட்டது, பின்னால் திரைப்படமாகவும் நிறைய சீரீஸில் வந்திருக்கு. ஸோ ஹாரி பாட்டர் அப்படிங்கிறதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே.கே. ரவுலிங் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலோட ஆசிரியர். இது ஒரு புகழ்பெற்ற நூல் தான். அடுத்ததாக பாருங்க. வார் அண்ட் பீஸ் என்ற காவியத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது லியோ டால்ஸ்டாயோடு. இது நிறைய ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது லியோ டால்ஸ்டாயோடு. இது எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1869 ரஷ்யாவை சேர்ந்த ஒரு இலக்கியம் தான் இந்த வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது. அடுத்ததை பாருங்க. ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசிஸ் என்ற நூலை எழுதியவர் சார்லஸ் டார்வின் அவர்கள் தான். ஸோ ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசிஸ் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின். இந்த நூலை பொறுத்தளவு 1859 சயின்ஸோட தலை சிறந்த நூலா இது வந்து கருதப்படுது. சயின்ஸோட தலை சிறந்த நூலா இந்த நூலை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பைசிஸ் அப்படிங்கிறது சார்லஸ் டார்வின். நெக்ஸ்ட் பாருங்க. லாங் வால்க் டு ஃப்ரீடம் என்பது யாருடைய சுயசரிதை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ லாங் வால்க் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது யாருடைய சுயசரிதை அப்படின்னா நெல்சன் மண்டேலா அவர்களோட தான். ஸோ தென்னாப்பிரிக்காவின் காந்தி என்று அழைக்கப்படக்கூடிய நெல்சன் மண்டேலா அவர்களோட புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா லாங் வால்க் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஸோ லாங் வால்க் டு அவர் சொன்னதுக்கு ஏற்பவே அவங்க நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து ஃப்ரீடமே கிடச்சிருக்கும். ஸோ போராடி தான் வென்றிருப்பார். ஸோ பின்னால் அந்த தென்னாப்பிரிக்காவோட அதிபராகவும் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட புத்தகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாங் வால்க் டு ஃப்ரீடம். அவங்க தான் ஒரு கோட்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா த வேர்ல்டுலேயே பெஸ்ட் வெப்பன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பாருங்க. த ரீபப்ளிக் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ரீபப்ளிக் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டோ அவர்கள் தான் இந்த ரீபப்ளிக் என்ற நூலை எழுதியிருப்பாங்க. ஸோ எந்த காலகட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 375 சார்ந்தவர் தான் இந்த பிளாட்டோ அப்படிங்கிறவர். ஸோ கிரேக்க தத்துவ விஞ்ஞானி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளாட்டோ அவர்கள் தான் ரீபப்ளிக் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. ஸோ அது இன்னைக்கு வரைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த புக்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பாருங்க. தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் அவர்கள் தான். ஸோ தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற நூலை எழுதியவர் காரல் மார்க்ஸ். இது எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1867 காலகட்டத்தில் இந்த நூலை எழுதியிருப்பாங்க காரல் மார்க்ஸ் அவர்கள். ஸோ கம்யூனிசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் காரல் மார்க்ஸ் அவர்கள் தான் டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக பாருங்க. த டிராவல் அப்படிங்கிற புகழ்பெற்ற பயண நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ. டிராவல் அவரோட பயண குறிப்பு. ஸோ வெனிஸ் நகர பயணியான இந்த மார்க்கோ போலோ அவர்கள் இவர் வந்து 1271 டு 1295 இந்த காலகட்டத்தில் இவரோட பயண குறிப்பை தான் இந்த டிராவல் அப்படிங்கிற பேரில் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டாட்டான்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அதோட அவங்க ஒரு வேனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கோ போலோவோட பேர் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இவர் பயணத்தை பற்றி தான் இந்த மாதிரி நூல் எழுதியிருக்கிறது அப்படின்னால இவர் அந்த டாட்டா கம்பெனியை பொறுத்தளவில் நிறைய புகழ்பெற்ற பேர்கள் எல்லாம் அவங்களோட வெஹிக்கிளுக்கு வைக்கிறத வளமாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த மார்க்கோ போலோ பேரையும் ஒரு வெஹிக்கிளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கான வரலாறும் இருக்குது. இந்த டிராவல் அப்படிங்கிற புக் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர். அடுத்ததா பாருங்க. பிக்கமிங் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஒபாமா அப்படிங்கிறது. ஸோ பாரக் ஒபாமாவோட மனைவியார் பார்த்தீங்கன்னா இந்த மிச்சல் ஒபாமா. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கமிங் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. பாரக் ஒபாமாவே என்னோட இந்த அரசியல் வாழ்க்கை மற்றும் வாழ்க்கைக்கு வந்து முக்கிய துணையாக இருந்தவங்க என்னோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க எழுதின புக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கமிங் அப்படிங்கிற புக்கு. இதுவும் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு புத்தகம் தான். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.